गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 31ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாக்கு சாதுரியமும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கலைகள் ரீதியிலான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்விக்கான அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள் அதன் ரீதியிலான ஈடுபடும் போது நமக்கு ஏதாவது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் ஒருவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முகப்பொலிவு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அனைவருக்கும் வழிகாட்டும்படியான பேச்சுகள் இன்னைக்கு உங்களிடம் காணப்படும். விரும்பிய ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிற்கால சேமிப்புகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தோடு விரும்பிய பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவு, லாபம், முன்னேற்றம் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் இல்லைன்னா குடும்ப ரீதியிலான நபர்கள் இவங்க வழியில ஏதாவது உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசை ரீதியான முன்னேற்றமும் லாபமும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சேமித்த பணங்கள் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கிடைத்த உதவிகள் வழியில நல்ல ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மறைமுக திட்டங்கள் வழியில ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. குடும்ப நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள், புதிதான முயற்சிகள் இன்னைக்கு புதுசா பண்றோம் அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில் நமக்கு எதிராக ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அதன் ரீதியில செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் வாங்கும் விஷயத்திலையும் புதிதான முயற்சிகளையும் இன்னைக்கு ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு
உங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோமோ அது நமக்கு இன்னைக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த விஷயங்கள் இப்போதைக்கு தேவைப்படுதோ அதற்கான விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு ஒரு மூவ் பண்ணலாம். அதாவது ஒரு சைன் வாங்குற விஷயம், ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னு சொன்னா ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு லோன் கேட்கும் விஷயங்கள், புதிதா நமக்கு சாதகமா கேஸ் ஒரு தீர்ப்புகள் வரணும் அப்படின்னா இன்னைக்கு கேஸ் சம்பந்தமான ஃபைல் பண்ற விஷயங்கள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் எடுத்து செய்யும் போது நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால என்ன தேவைகள் இருக்கோ அதன் சார்ந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு நகர்வுகள் செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நமக்கு ஆதாயங்கள் இன்னைக்கு குறைவாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களிடம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாள், பெரிய முன்னேற்றம், ஒரு அடுத்த கட்ட நகர்வு, இதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வியாபாரங்கள்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செய்யும் பணியில எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதியதாக தொழில் தொடங்கும் எண்ணங்களோ வியாபார ரீதியிலான முயற்சிகளையோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியார் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டிருந்தாலோ இல்ல நீங்க கேட்டிருந்தாலோ அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. விரும்பிய புனித யாத்திரைகள், உல்லாச பயணங்கள் இதெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொது சேவைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனைகளில் இருந்து வெளியேறும் சூழல்கள் இருக்கும். நம்மள்கிட்ட ரொம்ப நாளா இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. லாபங்களும் நன்மைகளும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியிலையும் ஏதாவது ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இழந்த பொருட்கள், செல்வங்கள் இதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நிறைந்த ஞானமும் உபதேசிக்கும் எண்ணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கௌரவம், மதிப்பு இதெல்லாம் உயர்வானதாக காணப்படுகின்ற சூழல்கள் நிறைய இருக்கின்றது. அரசு வழியில ஆதரவுகள் இல்லைன்னா மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நினைத்த காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான ஒப்பந்த வேலைகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. கடனாக தந்தாலோ உதவியாக ஒரு பணத்தை தந்தாலோ அந்த பணம் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் அதிக காலங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி பணம் தரும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள் எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். நம்மளால அடுத்தவர்களுக்கான பயன்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அவங்க வழியில நமக்குன்னு பார்த்தோம்னா பயன்கள் மிகவும் குறைவாக இன்றைக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முயற்சிகள் இல்ல ஒரு நல்ல விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது
அது நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்துல மனமகிழ்ச்சி இருக்கும். பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நீண்ட பயணங்கள், இரவு பயணங்கள், இந்த மாதிரி பயணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தொழிலில் தந்தை வழி ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் மேற்கொள்ளும் வழிகள்ல ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு பயணங்களாகவோ, தொழில் தொடங்கும் முயற்சிகளாகவோ, இல்லைன்னா வேலை தேடும் முயற்சிகளாகவோ ஏதாவது பணச்செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருடைய உடல்நிலை சார்ந்ததாகவோ, இல்லைன்னா அவருக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் வாங்கி தரும் விஷயங்களாகவோ ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியிலான வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல விற்பனை செய்வோம் அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த சொத்துகள் சார்ந்த பழுதுகள் ஏதாவது இருந்தா அதை சரி செய்யற விஷயங்கள்ல ஏதாவது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல கொஞ்சம் அலைச்சல்கள், செலவினங்கள், ஏதாவது தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் தொழில் இல்லைன்னா குலத்தொழில் இந்த மாதிரி எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்ய கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இரக்க சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். புனித பயணங்கள்ல ஒரு ஈடுபாடுகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இறை சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பை தரும் விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். நம்ம பணத்தை நம்மளுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ போடுற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பேரன் பேத்திகள் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டியதாகவோ இல்ல வேறு செலவுகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. அரசு முறை பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கல்வி நிலையங்கள் அமைக்கும் எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாரம்பரிய நோய் குறித்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஒரு மருத்துவ பரிசோதனைகளோ இல்லைன்னா வேறு ஏதாவது செலவினங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி சாலை பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மளுடைய வேலை செய்யும் இடத்துலையும் நம்ம இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த எண்ணங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிக முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனநிலையில தடுமாற்றங்கள் இருக்கும். செயல்பாடுகள்லையும்
கொஞ்சம் நம்ம சரியா செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது சரிவர செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சாதாரண நாளை போல கடந்து செல்வது மிகவும் சிறப்பை தரும் விஷயங்களாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். விரும்பிய விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளையோ, நகை வாங்க போறதுனாலயோ, விரும்பிய ஆடைகள் வாங்குற விஷயங்களாகவோ, வேறு ஏதாவது விருப்பமான விஷயங்கள் இருந்தா அதுல நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதளவுல கொஞ்சம் உளைச்சல்கள் இருக்கும். மன அமைதியின்மை இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார சம்பந்தமான ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கும்போது அதன் ரீதியில எதிர்பாராத செலவுகளோ இல்லைன்னா நடுவுலயே ஏதாவது தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில்ல முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால்நடை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயிரினங்களுடைய பாதுகாப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. பணிகளில் லாப வரவுகள் வருவதற்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆர்டர்லாம் குடுத்துருக்கோம், நல்லபடியா பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்னாலும், அங்கிருந்து கொஞ்சம் பண வரவுகள் வர்றதுக்கான கொஞ்சம் தடைகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவுகளில் இல்லைன்னா நண்பர்கள் இவங்களோடு எல்லாம் பேசும்போது நிதான நிலைகள் அவசியம். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கும் சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல செலவுகளோ இல்லைன்னா ஊடால ஏதாவது இடைஞ்சல்களோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனை காரணமாக திடீர்னு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காது பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அண்டை அயலார் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கோவில் சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்களோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீணான கருத்து வேறுபாடுகள், வீண் விவாதங்கள் இதுல நம்ம கலந்துக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் சிறப்பை தருவதாக இன்றைய நாள் இருக்கின்றது. உறவு முறைகள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் ஒரு நல்ல முயற்சிகள், ஒரு சுபமான காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து பேசும்போது இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வரன் பார்க்கும் விஷயங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா புதிதாக தொழில் தொடங்கும் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு எடுத்து பேசலாம். நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். அதாவது வரன் பார்க்கும் பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான
ஒரு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும்போது அது நல்ல முறையில லாபகரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பார்ட்னரோடு ஒப்பந்த விஷயங்கள்ல தொழில் முறைகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிய பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரங்கள் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான வெளிநாட்டு பயணங்கள் போக வேண்டிய சூழல்களும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியாக வெளிநாட்டுல இருக்கும் உறவுகளிடம் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமியாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு தீர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழிலில் ஈடுபடும் விஷயமாக ஒரு பேங்க் லோன் கேட்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் ஓரளவு சரியாகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம நன்கொடை அளிக்கின்ற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு இருக்கின்றது. தொழில்முறை நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய மீட்டிங் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும்போது நிறைய தொழில் முறைகள்ல இருக்கின்ற நண்பர்கள் இவங்கெல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான எதிரிகளை எல்லாம் வெல்லும் சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருடு போன பொருட்கள் சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசாங்க ரீதியில உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களை பராமரிக்கும் உறவினர்கள் வழியில உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சமரச பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோ ஈடுபாடுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள்ல அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக தொடங்கும் விஷயங்கள்ல நமக்கு எதிராக சின்ன சின்ன பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் வாங்கும் விஷயங்கள், புதிதான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு தேவையை எதிர்நோக்கி போகும்போது அது நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரொம்ப நாளா நின்னு நின்னு நடந்த ஒரு விஷயங்கள் இன்னைக்கு சட்டுன்னு நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்களாகவோ, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாகவோ, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காகவோ, இல்ல ஒரு பெரிய நபரை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, இந்த மாதிரி நம்ம ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல வெற்றிகரமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு அவங்களுடைய வேலைகள் எல்லாம் நம்ம எடுத்து செய்யறது, அடுத்தவங்களுடைய செலவுகளை நம்ம ஏற்கிறது, அதே மாதிரி பண உதவி செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சொக்கநாதர் வழிபாடு.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். அப்ப தந்தை வழியில ஒரு கடன் வாங்கும் சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள்ல, பேச்சுவார்த்தைகள்ல நம்ம நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வீண் விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், ஏதாவது சண்டை பெருசாகிறது, இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள், அதாவது குறிப்பா நம்ம முக்கியமான விஷயங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா தொழில் அங்க தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், வேலை சார்ந்த ஒரு தேடுதல், இந்த மாதிரி எல்லாம் வெளிநாடு பயணங்களை நம்ம மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது பண செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பராமரிப்பு வேலைகளிலாகவோ இல்ல பூஜை பிரார்த்தனை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்காகவோ, கட்டுமான பணிகள் கோவில் வேலைகள்ல நடக்கிறதாகவோ இருந்தாலும் அதன் ரீதியில ஏதாவது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிதாக கோவில்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சின்ன அளவுல ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள்ல எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் அதற்கான ஒரு பணச்செலவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பரம்பரை நோய் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஒரு மருத்துவ பரிசோதனைகளோ மருத்துவ செலவுகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் தொழில் இல்லைன்னா வியாபாரம் இல்லைன்னா குலத்தொழில் இதையெல்லாம் எடுத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. வயிறு பகுதி, கால் பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இறை ரீதியான பொது சேவைகள்ல செயல்படுகின்ற எண்ணங்கள், மற்ற பொது சேவைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் இல்லைன்னா தந்தையாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிதாக வெளிநாட்டவர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தந்தையின் பொருட்கள் மீது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வயதில் பெரியோர்களோடு வீண் வம்பு செய்யாம இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. அவங்க வழியில நமக்கு உதவிகள்னு பார்த்தா எதுவும் கிடைக்காத சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால பண உதவியாகவோ கடன் தரும் விஷயங்களாகவும் நம்ம உதவும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல முன்னேற்றங்கள், நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு இன்னைக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க போற விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பாதுகாப்புகளாக நம்ம இருக்க வேண்டியதும் இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு.
துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குழந்தைகளின் உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குழந்தைகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய உடல்நிலையில அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் மீது அதிகமான கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல பேசும் வார்த்தைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்லும் போது அதன் வழியில ஏதாவது இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா எதிர்பார்க்காத ஒரு செலவினங்கள் வரலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களோடு பேசும்போது கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறை இல்லைன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கடனாக பணம் தரக்கூடிய ஒரு சூழல்கள், ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம கிட்ட பணம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடனாக நம்ம ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழல்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் கடனாக கொடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள் இதன் சார்ந்த விஷயங்களாக ஏதாவது பிரச்சனைகள், இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள்னால லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதயம் சார்ந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டிருக்கும் போது கால்நடைகளை வச்சு பராமரிப்பு பண்ணி உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனுடைய பாதுகாப்பும் அதனுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. கலைநயம் மிக்க பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைத்துறைகள்ல முயற்சிகள்ல ஈடுபடும் போது, அதாவது சினிமா துறைகள்லயோ இசை ரீதியான ஒரு முயற்சிகளோ இந்த மாதிரி எடுக்கும்போது அதுல ஏதாவது வீண் அலைச்சல்களோ இல்லைன்னா ஊடால கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர் கல்விக்கான தகுதிகள்ல நம்ம ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் அதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இன்றைக்கு இருக்கும். இரவு பயணங்கள், நீண்ட நேர பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்ளும் போது அதிக கவனத்தோடு செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிக முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற பய உணர்வுகள்னால தடுமாற்றங்கள் வரலாம். அதனால செயல்பாடுகள்ல ஒண்ணு அவசரமா செஞ்சுருவோம், இல்லைன்னு சொன்னா சரியா செய்யாம விட்டுருவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல
ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி புதிதாக வாங்கக்கூடிய சிந்தனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வசிக்கும் வீட்டிலையும் விரிவுபடுத்தும் எண்ணங்களோ இல்லைன்னா வேறு ஏதாவது புதிய முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கும். எந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவில் வரன் தேடும் ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக வீடு, வாகனம், மனை வாங்கும் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய்க்கு உடல் மற்றும் மனநிலையில நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் மூலமான எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். கூட்டு தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைகள் நல்லபடியா நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகள் கற்றுத்தரும் பயிற்சியாளர்களாக நாம இனிமே ஒரு வேலையா எடுத்து செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுடைய கலைகளை தொழிலா எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது பிள்ளைகளின் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் வழி பாட்டியினுடைய ஆதரவுகள், உதவிகள் ஏதாவது விஷயத்துல கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆசிரியர் பணி, கற்பித்தல் சம்பந்தமான துறைகளை மேற்கல்வியாக எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நீதித்துறை சார்ந்த விஷயங்களை நம்ம மேற்கல்வியா எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆடிட்டர் சம்பந்தமான துறைகளை மேற்கல்வியா எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு நல்ல முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபார ரீதியில புதிதான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விவசாய உற்பத்தியில தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேதம் ரீதியிலான ஈடுபாடுகள் எடுத்து அதன் ரீதியில நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். திருடு போன பொருட்களுடைய விவரங்கள் தெரிய வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒரு சாதாரண நாளை போல கடந்து செல்வது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செயல்படுத்தும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், வியாபார ரீதியிலான விஷயங்கள், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு வேலைகளுக்கான முயற்சிகள், புதிதாக வேலைக்கு சேரும் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது நல்ல முறையில முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் பயணங்கள்ல நமக்கு லாபகரமான செய்திகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு வரன் தேடும் விஷயங்கள், வெளிநாடு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், தொழில்முறை இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் இது எல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லா லாபகரமா முன்னேற்றமானதாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்றைக்கு இருக்கின்றார். வீண் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் சிறப்பை தரும் விஷயங்களாக இன்னைக்கு இருக்கின்றது. தைரியங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகள் வழியில வர்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கும் திறன்கள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள், வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் தொடங்கும் விஷயங்கள் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் இதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள் எடுக்கலாம். வியாபார ரீதியிலான ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இல்லைன்னா இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசைத்துறைகள்ல ஒரு வாய்ப்பு கேட்டு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மற்றவர்களிடத்தில் பணியாற்றும் நிலை ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். இல்லைன்னா இடமாற்றத்திற்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலை தேடும் விஷயங்களாக சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எழுத்து துறைகள்ல புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இராணுவ பணிகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் செக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடித தொடர்புகள் ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக கடன் வாங்கும் எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. கடன் வாங்கி எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யும் போது அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாம சிரமப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நமக்கே எதிரான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடும் போதும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு நல்ல விஷயம், நம்மளுடைய தேவைக்கான விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது அது நல்லபடியா வெற்றிகரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு கேஸ் போடுற விஷயம், ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயம், ஒரு புதியதான வேலை தேடும் விஷயம், அரசு முறை காரியங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்களுடைய வேலையை நம்ம எடுத்து செய்வோம், இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு பண செலவு நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் தரும் விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம். பண உதவி செய்யும் விஷயங்கள்லையும் நம்ம கவனம் எடுத்து செலுத்தி அதுக்கப்புறமா தர வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ. வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நம்மளுடைய சொந்த ஊர்கள்ல இருந்து பூர்வீக சொத்துகள் சார்ந்த பண வரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில பணவரவுகள் இருக்கலாம். பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா நமக்காக ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்கள் வழியிலையும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சி, ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான வாய்ப்புகள் கேட்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சொந்த ஊரிலேயே ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் இருந்தால் அதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தோடு ஆன்மீக பயணங்கள், பூஜை, பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளும் ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பேச்சு சாதுரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மனதளவுல சிந்தனைகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. சாஸ்திர ரீதியிலான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக பொலிவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பிற்கால சேமிப்புகள்னால ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிற்காலத்துக்காக சேமிப்பு பண்ணியிருப்போம், அந்த விஷயத்துல நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக நம்ம ஒரு பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சேமிப்புகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை சரிவர கவனிக்கும் ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வங்கி கடன் இல்லைன்னா மற்ற கடன்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாங்கி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கின்ற எண்ணங்கள் இல்லைன்னா முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லைன்னா இதை எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதுல எல்லாம் இன்னைக்கு நம்ம தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அவங்களுடைய வேலைகளை செய்யறது, அவங்களுடைய பண செலவுகளை நம்ம இன்னைக்கு ஏற்கிற மாதிரி சூழல் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கடன் தரும் விஷயங்கள்லையும் பண உதவி செய்யும் விஷயங்கள்லையும் அதிக நிதானங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்ப நமக்கு இன்னைக்கு பண வரவுகள் இருக்கும், மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வளமும் நலமும் கூடிய ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதிக கவனம் எடுத்து நம்ம சாலை பகுதிகளில் போகணும். நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும் போதும் நம்ம அதிக கவனம் எடுத்து செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கும் விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு. கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக
வீடு வாங்கும் எண்ணங்கள், வண்டி வாங்கும் எண்ணங்கள், மனை ரீதியிலான ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கலை பயிற்சியாளர்களாக பணியாற்றக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்துடன் திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா முயற்சிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஆசிரியர் சம்பந்தமான கற்பிக்கும் துறைகளை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பொருளாதாரம் சம்பந்தமான மேற்கல்விகளை மேற்கொண்டு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆடிட்டர் சம்பந்தமான ஒரு மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள், நீதித்துறை சம்பந்தமான விஷயங்களை நம்ம மேற்கல்விகளாக படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு பொன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களுக்கான சுப நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும்போது நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான நட்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா அதெல்லாம் சரியாகி நம்ம திரும்ப அவங்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தாயின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அம்மாவின் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும். கல்வி பிரியராக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ நிலைகள் உங்களிடம் அதிகமாக இன்னைக்கு காணப்படும். உற்பத்தி துறைகள்ல தன்னிறைவு அடையக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த வேலைகள், பண்ணை ரீதியிலான கால்நடைகளை வச்சு உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலைகள், இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேலும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை முழுதாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதாவது நீங்க முழுசா அந்த வேலைகள்ல தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல இடமாறுதல்கள் நமக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுய சிந்தனைகளும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமுடைய ஒரு சிந்தனைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிலுமே முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக வண்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவன நிலைகள், அதே மாதிரி நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவு அதிகமாக இருக்கும். விவசாயங்கள்ல நல்ல முறையில முன்னேற்றம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பயம், பதற்றம், செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை தவிர்ப்பது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. அதே மாதிரி நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, எண்ணெய் தேய்த்து குளித்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம தவிர்க்கிறது மிகவும் சிறப்பை தருவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாசி பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தைரியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். துணிவுகளும் இன்னைக்கு அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் வழியில வருகின்ற தொல்லைகளை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு திறமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளின் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்யும் காரியங்கள்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இசை ரீதியான தொழில்களை தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இருக்கும். உங்களுடைய தொழில் முறைகள் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ வேறு ஒரு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் அவங்களை எல்லாம் வெற்றி கொள்ளுகின்ற திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். இடமாற்ற சிந்தனைகள் வரும். நம்மளுடைய தேவைகளுக்காக நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில எதிர்பாராத செலவினங்கள் வீண் செலவுகள் இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனாரோடு ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மாமனாருக்கு உதவக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ரகசியமான பதவிகளை எல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய தொழில் முறைகள்ல வேலை பார்க்கிற வேலையாட்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற வேலையாட்களாக இருந்தாலும் அவங்க வழியில நமக்கு ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய அணிகலன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தங்க நகைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், அதை அணியக்கூடிய விருப்பங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களாக நம்ம ஏதாவது வீண் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எழுத்து துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீண் தகராறுகள்ல கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் நம்மள கொஞ்சம் துன்புறுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரங்கள்ல விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு நல்ல முறையில வியாபாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பணம் வசூல் செய்யும் வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் வரலாம், சரியா பண வரவு வராம இருக்கலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடித ரீதியிலான தொடர்புகள் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. கடன்கள் ரீதியிலான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். சீக்கிரமா அடைச்சிட்டு நம்ம சீக்கிரமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்கள், வேலை ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதுல லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஒரு ஆன்மீக பயணம், வியாபாரம், தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள், வரன் பார்க்கும் ஒரு பயணங்கள், இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அது நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.